நாம் வெட்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக். ஒடிசா மாநிலத்தில் மார்ச் 5, 2000 முதல்வராக பதவியேற்ற பிஜேடி கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் கடந்த 24 ஆண்டுகளாக தொடர்ந்து முதல்வராகவே தொடர்ந்தார். இந்த நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 147 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக, காங்கிரஸை எதிர்த்து நவீன் பட்நாயக்கின் கட்சி போட்டியிட்டது. இந்த தேர்தல் முடிவுகளில் பாஜக 78 தொகுதிகளை வென்று நவீன் பட்நாயக்கிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜேடி கட்சி 51 தொகுதிகளையும், காங்கிரஸ் 14 தொகுதிகளையும், சிபிஎம் 1 தொகுதியையும், மற்றவை 3 தொகுதிகளையும் வென்றிருக்கின்றன. இந்த நிலையில் நேற்று ஒடிசா ஆளுநர் ரகுபர் தாஸிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த நவீன் பட்நாயக் அதைத் தொடர்ந்து எம்எல்ஏக்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர், நான் முதலாக முதல்வராக பதவியேற்ற போது ஒடிசாவின் 70% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தார்கள். அதைத் தொடர்ந்து ஆட்சியமைத்ததும் நீர்ப்பாசனத்துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினோம். அவற்றின் விளைவாக வேளாண்மையில் அதிக கவனம் செலுத்தி பெண்கள் முன்னேற்றத்துக்கான தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியதன் காரணமாக இன்று நமது மாநிலத்தின் வறுமையை 10% குறைத்திருக்கிறோம். எனவே தற்போது ஆட்சியை இழந்ததற்காக நாம் வெட்கப்பட ஒன்றுமே இல்லை. தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். அதில் கொஞ்சமும் சுணக்கம் இருக்கக்கூடாது என தெரிவித்திருக்கிறார்.